எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கான மளிகை பொருள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததே ஃபினாயில். அடி பாவி. எடுத்தோட ஃபினாயில தான் காட்டுவியா? ஃபினாயில் வந்துட்டு மேலாப்ல வச்சிருந்தாங்க. அது வந்து எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஊதுபத்தி. 2 ஊதுபத்தி. அப்புறம் எனக்கு பிடிச்ச பண்ணு. ஏற்கனவே பண்ணு மாதிரி தான் இருக்கு. இதுல பண்ணு வேறயா? அப்புறம் ஒரு பேரிச்சம்பழ பாக்கெட். எனக்கு பண்ணு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் 1 லிட்டர் கொள்ளு வினர் எண்ணெய். ஏன் நான் 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன்? 1 லிட்டர் 1 லிட்டர் ஊற்றி வச்சேன்னா சீக்கிரத்தில் காலி பண்ணிடுவேன். 1 லிட்டர்னா நம்ம தனித்தனியாக ஊற்றிக்கலாம் அதுக்காக. அப்புறம் 1/4 கிலோ கடலை மாவு. இது இருக்கு. அது பச்சி பக்கோடா ஏதாவது பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஒரு சேமியா பாக்கெட்டு. 1/4 கிலோ கடல் பருப்பு, 1/4 கிலோ பாசி பருப்பு. அப்புறம் மஞ்சள் தூள், இது மிளகாத்தூள். சன்ரைஸ் காஃபி தூள், அதனால ப்ரூ காஃபி தூள். ஐயோ கசக்குமே பயங்கரமா. சன்ரைஸ் வாங்க வேண்டியதானே. இது வந்துட்டு சோம்பு, கம்ஃபர்ட். அப்புறம் ரின் பவுடர். நாங்க ரின் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரின் பவுடர், தட்டைப்பயிறு. அப்புறம் பட்டாணி வாங்கியிருக்கேன். அப்புறம் கொண்டக்கடலை, இது நாட்டு சக்கரை வாங்கியிருக்கேன். எந்த நாட்டு சக்கரை? எந்த நாட்டோட சக்கரை? நம்ம நாட்டு சக்கரை. அப்புறம் சோப்பு, துணி சோப்பு. துணி சோப்பா? துணி துவைக்கிற சோப்பு. அப்புறம் எனக்கான பேஸ்ட், டாபரெட் பேஸ்ட். விஜய் வந்து க்ளோஸ் அப் உங்களுக்கு இருக்கு எனக்கு. அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் குளிக்கிற சோப்பு. அப்புறம் உளுந்து வாங்கியிருக்கேன். எங்கே உளுந்த? உளுந்து உருண்டு வாங்கியிருக்க. இது என்ன? ஜீனி, சர்க்கரை. சர்க்கரை, சர்க்கரை சர்க்கரை. அப்புறம் அடுத்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. இது சீரகம், இது பொட்டுக்கடலை. அப்புறம் உப்பு, கல்லுப்பு. அப்புறம் தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்க்க. தலைக்கு தான் தேய்ப்பாங்க, அப்புறம் எங்கே தேய்ப்பாங்க? அப்புறம் அவ்வளோதானா? ஓகே ஓகே. மளிகை ஜாமான் இவ்வளவுதான். இந்த மாசம் மளிகை பொருட்கள். ஓகே. நம்ம வந்துட்டு அப்பைக்கப்ப போய் எல்லாமே வாங்க முடியாது. அதனால கொஞ்சம் இது ஒரு மாசத்துக்குலாம் வராது. ஒரு 2 வாரத்துல காலி ஆயிரும். கொஞ்சம் அதிகமா வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம டக் டக் ஓயாம கடைக்கு போக தேவையில்லை. அதனால மொத்தமா வாங்கி வச்சுக்கிட்டோம்னா காலி ஆகிற வரையும் வெளியில போகாம வீட்டுக்குள்ள சமைச்சோமா, சாப்பிட்டோமா, படுத்து தூங்கினோமா அப்படியே இருக்கலாம். கரெக்டா? அப்படி கிடையாது. ஸோ நம்ம எல்லா பொருளும் ஒவ்வொரு பொருளா போய் தனித்தனியா வாங்குறதுக்கு இந்த மாதிரி மந்த்லி ஒரு டைம், 2 வீக்ஸ் ஒரு டைம் இந்த மாதிரி வாங்கி வச்சா ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் அது பாட்டியே ஓடும். அப்புறமா கூட அப்புறம் லூஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம். அப்புறம் திரும்ப அடுத்த மாசம் ஃபுல்லா வாங்கி வச்சுக்கலாம். அப்படிதான் வந்துட்டு வாங்கி வச்சுப்போம். இந்த மாதிரி நீங்களும் வாங்கி வச்சிருக்கீங்களா, வாங்குவீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் வந்துட்டு எங்களோட மளிகை பொருட்கள். ஓகே ஓகே, அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் என்னோட மளிகை ஜாமான் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, பை பாய்.